ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கணும், 4 பல்லு பூண்டு, 3 to 4 வரமிளகாய் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு பெரிய தக்காளி சைஸு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்திட்டு நல்லா கொதிக்கிட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி புளியை ஊற வச்சுருந்தோம்ல, அதை கொட்டையெல்லாம் இல்லாமல் புளிக்கரைசலை மட்டும் ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணி கூடவே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம சைட்லேயே நம்ம தாளிச்சிட வேண்டியதாக ஒரு கடாயில் ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 4-5 ஸ்பூன் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2-3 வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து கொட்டிட்டு கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மீனை எடுத்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு சூட்டில் ஆஃப் பண்ணிடலாம். அதுவே நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.